இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவரிடமிருந்து கிடைக்கும் 1000 தலைமுறை இரக்கம். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிற தேவன். இந்த உலகத்தில் நாம் இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். குறிப்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் முழுமையாக அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தால் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரில் உண்மையாக அன்பு கூர்ந்தால் போதும். நம்முடைய பாவங்களை கூட மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் பாவியான ஸ்திரீ ஒருவள் ஆண்டவர் இருக்கிற இடம் தேடி வந்தாள். அளவற்ற அன்போடு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை அவர் மீது பூசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். அவளுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர் அவள் மீது இரக்கம் பாராட்டி அவள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தோடு கூட அனுப்பி வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகிறது? நாம் ஆண்டவர் மீது காட்டுகிற அன்பு தூய்மையானதாக இருந்தால் நம்முடைய பாவங்களை கூட மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள நம் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வர வேண்டும். அதுவும் தாவீதை போல வர வேண்டும். தாவீது பத்சேபாலிடம் பாவத்திலே விழுந்த போது மனம் கசந்து என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று கண்ணீர் விட்டு அழுது வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் தாவீதின் மீது இரக்கம் பாராட்டினார். தாவீதின் துணிகரமான பாவங்களை மன்னித்தார். தாவீதுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை துதித்து பாடினார். ஆகவே பாவம் செய்திருக்கலாம், தொடர்ந்து பாவத்திலேயே விழுந்து கிடந்தால் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைக்க வேண்டும். அதற்கு ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தும் நாம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவர் மீது அன்பு வைத்து அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் அவரிடமிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்முடைய ஜெபங்களை அவர் தள்ளிவிடுவதில்லை. அவரை நோக்கி ஓடி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர் கைவிடுவதும் இல்லை. அவரை தேடி வந்தவர்கள் மீது அவர் காட்டுகிற இரக்கத்தை பார்த்து திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வந்தார்கள். என்னென்ன நோக்கத்தோடு கூட அவரை நோக்கி வந்தார்களோ அவருடைய தேவைகளை எல்லாம் பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் பூர்த்தி செய்தார். அதற்கு முக்கிய காரணம் அவரிடம் காணப்பட்ட இரக்க குணம்தான். நாம் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை நம்முடைய தலைமுறையாக அனைவருக்கும் கிடைக்கும்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கிரியைகளில் மாற்றம் இருந்தால் மனஸ்தாபப்பட்டு நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரையே நாம் சார்ந்து கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். பாவத்தை நாங்கள் விரும்பி செய்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் என்ன செய்வோமோ என்கிற ஒரு நிலைமையிலே தள்ளப்படும் போது உம்மை நோக்கி வந்தால் நீர் எங்களை அன்போடு கூட அரவணைத்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் மனப்பூர்வமாக மன்னித்து எங்கள் மீது நீர் காட்டுகிற இரக்கம் மிகப்பெரிய காரியம்ப்பா. அந்த இரக்கத்துக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைத்தால்தான் இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட வாழ முடியும். உங்களுடைய இரக்கம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்கப்பா. எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புதான் அதற்கு காரணம். அந்த அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் முழுவதும் நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க கிருபை செய்ய. உம்மை நோக்கி ஓடி வந்து உம்மிடத்தில் எங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உம்மிடத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்திலே உங்களுக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.